ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்ஆர் ஸ்டடி ஜேர்னி. இன்றைக்கி பிப்ரவரி 2 இன்றைக்கி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னோடய ஸ்டடி பிளானை முதல்ல சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு எப்படி படித்தா பிடிக்குமோ அந்த மாதிரி பிளான் போட்டு படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2025 நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறதுக்கு நமக்கு 80 நாள் தான் இருந்தது. இந்த தடவை பார்த்திங்கன்னா குறைஞ்சது 150 நாளாவது இருக்குது. அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நாளைக்கு படிப்போம்னு தள்ளி போடாமல் இன்றைக்கே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போது சோசியல் சயின்ஸில் நமக்கு வந்து 60 மார்க்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு தான் அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன படிக்கணும் அப்படின்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பாடம் எல்லாத்தையுமே படிக்கணும். 6th-லேருந்து 10th வரைக்கும் மொத்தம் வந்து 134 பாடம் இருக்குது. வரலாறு மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா 50, ஜாகிரஃபியில் வந்து 37, பாலிட்டியில் வந்து 32, எக்கனாமிக்ஸில் வந்து 15, மொத்தம் வந்து 134 பாடம் வந்து இருக்குது. அடுத்து வந்து சைக்காலஜியில் வந்து 10 யூனிட்டு, இதில் 30 மார்க்கு. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி படித்தாலும் 10 மார்க்கு வந்து கிடைக்கும் கன்ஃபார்ம். அதுக்கு மேலே நம்ம எப்படி படித்தாலுமே கொஸ்டின் வந்து எப்படி வரும் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் தியரி மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும். அடுத்து வந்து தமிழில் வந்து 6th to 10th வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து 9 இயல் வந்து இருக்குது. மொத்தம் வந்து 6th to 10th வரைக்கும் 45 இயல் வந்து இருக்குது. தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்துக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். அதுக்கு பிறகு இங்கிலீஷில் வந்து 6th to 10th வரைக்கும் 35 யூனிட் வந்து இருக்குது. இதிலேருந்து நமக்கு 30 மார்க் வரும். 2025 டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி படித்தேன் அப்படின்னா யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட்டு விட்டுட்டு அதை வந்து கேட்பேன். அடுத்து வந்து சிவதன்யா அகாடமி வந்து லாஸ்ட் நேரத்தில் தான் வந்து பார்த்தேன். அந்த சேனலுமே வந்து பார்த்தேன் இங்கிலீஷுக்கு. சோசியல் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு சோசியலில் வந்து 60 மார்க்கு, தமிழில் 30 மார்க்கு, இங்கிலீஷில் வந்து 30 மார்க்கு, சைக்காலஜியில் 30, மொத்தம் வந்து 50 மார்க்குக்கு வந்து டெஸ்ட் எழுதுவோம். இப்போ வந்து இந்த மாதம் பிப்ரவரியில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன படிக்க போகிறேன் அப்படின்னா தமிழில் வந்து 6th ஸ்டாண்டர்ட், இங்கிலீஷில் 6th ஸ்டாண்டர்ட், 10th வந்து சோசியல் சயின்ஸு. 2025 படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே 6th படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஈஸியாக முடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தது. 9th 10th வரும்போது எல்லா சப்ஜெக்ட்லேயும் 9th 10th படிக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு நாள் இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு பிளான் போட்டு படிக்கிறப்போ அதை முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இப்போ வந்து தமிழும் இங்கிலீஷும் 6th எடுத்துகிட்டு சோசியல் சயின்ஸ் வந்து 10th வந்து எடுத்திருக்கேன். அடுத்து மார்ச் மாதம் வந்து தமிழும் இங்கிலீஷும் 7th எடுத்துகிட்டு சோசியல் சயின்ஸ் வந்து 9th படிக்கலாம். அடுத்து ஏப்ரல் மாதம் தமிழ், இங்கிலீஷ், சோசியல் சயின்ஸ் எல்லாமே 8th ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கணும். மே மாதம் வந்து தமிழ், இங்கிலீஷும் 9th ஸ்டாண்டர்டு, சோசியல் சயின்ஸ் வந்து 7th ஸ்டாண்டர்டு. ஜூனில் வந்து தமிழ், இங்கிலீஷ் 10th ஸ்டாண்டர்டு, சோசியல் சயின்ஸ் வந்து 6th ஸ்டாண்டர்டு. இப்படி தான் வந்து பிளான் போட்டு வச்சுருக்கேன். இந்த வரிசையில் தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன். மந்த்லி ஸ்டடி பிளான் தான் போட்டிருக்கேன். அதை வந்து டெய்லி டார்கெட்டாக வந்து பிரிச்சுருக்கேன். இப்போது 6th தமிழில் 3 டேர்ம் இருக்குது. ஒவ்வொரு டேர்ம்லேயும் 3 இயல் வந்து இருக்குது. மொத்தம் 9 இயல் இருக்குது. அது மாதிரி 6th இங்கிலீஷில் டேர்ம் 1ல் 3 யூனிட்டு, டேர்ம் 2ல் 3 யூனிட்டு, டேர்ம் 3ல் வந்து 2 யூனிட், மொத்தம் வந்து 8 யூனிட் இருக்குது. அடுத்து வந்து 10th சோசியலில் வந்து மொத்தம் 27 பாடம் வந்து இருக்குது. நமக்கு இந்த பிப்ரவரியில் 1ஆம் தேதியே வந்து விட்டாச்சு, 2ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து 27 நாள் இருக்குது. அப்போது இந்த சோசியல் சயின்ஸில் ஒரு நாளைக்கு ஒரு பாடம் கண்டிப்பாக படிக்கணும். 27 பாடம் இருக்குது. 27 நாளில் வந்து முடிக்கணும். 6th தமிழ் முடிக்கணும், 6th இங்கிலீஷ் வந்து முடிக்கணும். 6th தமிழ், 6th இங்கிலீஷு, 10th சோசியல் சயின்ஸ் இது எப்படி 27 நாளில் முடிக்கலாம் அப்படின்னா பிப்ரவரியில் வந்து 27 நாள், 1ஆம் தேதி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலை. அதனால் 2ஆம் தேதியிலேருந்து கணக்கு பண்ணால் 27 நாள் இருக்குது. இதை வந்து டார்கெட் 1, 2, 3 ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் வந்து 9 நாளாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு டார்கெட் 1ல் வந்து 9 நாள். இதில் வந்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா 6th தமிழ் ஃபஸ்ட் டேர்ம், 6th இங்கிலீஷு ஃபஸ்ட் டேர்ம், 10th சோசியல் சயின்ஸில் இது வந்து பிப்ரவரி 2லேருந்து பிப்ரவரி 10 வரைக்கும் இதை மட்டும் முடிக்க போகிறோம். ஏன் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா 6th டேர்ம் 1ல் 3 இயல் இருக்குது. இதை 9 நாளுக்கு எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா 3 நாளைக்கு ஒரு இயல் படித்தா போதும். ஈஸி தானே. ஒரு நாள் வந்து செய்யுளும் இலக்கணமும் படிக்கலாம், ஒரு நாள் வந்து துணைப்பாடம் படிக்கலாம், ஒரு நாள் வந்து உரைநடை வந்து படிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் தமிழ் வந்து படிக்கிறதுக்கு. ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்களுக்கும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் இப்படி படிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேர்ம் 1 தானே படிக்க போகிறோம். இதில் வந்து டேர்ம் 1ல் 3 யூனிட் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு போயம் படிக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோஸ், ஒரு நாளைக்கு வந்து எஸ்ஆர் வந்து படிக்கலாம். ஒரு யூனிட்டில் ஒரு போயம், ஒரு ப்ரோஸ், ஒரு எஸ்ஆர் வந்து இருக்கும். இந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா 9 நாளில் 3 யூனிட்டை வந்து முடிச்சிடலாம். அடுத்து வந்து சோசியல் சயின்ஸ் தினமும்
ஒரு பாடம் வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா 27 லெசன் இருக்குது. பிப்ரவரியில் 27 நாள் இருக்குது. அப்போ தினமும் ஒரு பாடம் படித்தோன்னா நம்ம 10th சோசியலை வந்து முடிச்சிடலாம். ஒரு நாள் வந்து ஹிஸ்ட்ரி பாடம் மட்டும், அடுத்து வந்து ஜியாகிரஃபியில் ஒரு பாடம், அடுத்த நாள் வந்து பாலிட்டியில் ஒரு பாடம், அடுத்து எக்கனாமிக்ஸில் ஒரு பாடம், முடித்ததுக்கப்புறம் திருப்பி ஹிஸ்ட்ரியில் ஒரு பாடம், ஜியாகிரஃபியில் ஒரு பாடம், அப்படி தினமும் வந்து ஒவ்வொரு பாடமாக வந்து முடிக்கணும். இப்படி தான் படிக்க போகிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தமிழில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு செய்யுள் ஒரு இலக்கணம் வந்து படித்தா, இங்கிலீஷில் ஒரு போயம் படிக்க போகிறோம். சோசியல் சயின்ஸில் ஒரு பாடம் மட்டும் படிக்க போகிறோம் 10th. மறுநாள் என்ன படிக்க போகிறோம்? தமிழில் உரைநடை படித்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் ப்ரோஸ் படிக்கலாம். சோசியல் சயின்ஸில் ஒரு பாடம் அதே மாதிரி. ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி படித்தோன்னா ரெண்டாவது வந்து ஜியாகிரஃபி லெசன் வந்து படிக்கலாம். இந்த மாதிரி தான் படிக்க போகிறோம். இப்படி படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி படிக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிளான் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, டார்கெட் 1ல் 9 நாள் வந்து எடுத்திருக்கேன்னு சொன்னேன். இந்த 9 நாளும் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரிசையாக வந்து எழுதி வச்சுட்டேன். 9 நாளைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது. இந்த 9 நாள் அப்படிங்கிறது பிப்ரவரி 2லேருந்து பிப்ரவரி 10 வரைக்கும். டே 1 இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை. இன்றைக்கி வந்து தமிழில் இன்பத்தமிழும் தமிழ் கும்மியும் 6th ஸ்டாண்டர்டில் செய்யுள் 2 வந்து படிக்க போகிறோம். இங்கிலீஷில் வந்து சீ டர்ட்டில்ஸ் ப்ரோஸ் வந்து படிக்க போகிறோம். அடுத்து வந்து சோசியல் சயின்ஸில் 19ஆம் நூற்றாண்டுடைய சமூக சமய சீர்திருத்த இயக்கம் வந்து ஹிஸ்ட்ரி லெசன் வந்து படிக்க போகிறோம். இதை வந்து இன்றைக்கி படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 2வது நாள் வந்து பிப்ரவரி 3 செவ்வாய்க்கிழமை. இப்போது தமிழில் வளர்த்தமிழ் அப்படிங்கிற உரைநடையும், இங்கிலீஷில் த குரொக்கடைல் அப்படிங்கிற போயமும், சோசியல் சயின்ஸில் இந்திய அரசியலமைப்பு பாலிட்டியிலேருந்து படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி படித்தோமா, 2வது நாள் வந்து ஹிஸ்ட்ரியாக படிச்சுக்கிட்டு இருந்தால் போர் அடிக்கும். இப்போ அடுத்து வந்து பாலிட்டியை வந்து ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்த நாள் பாருங்கள் ஜியாகிரஃபி போட்டிருக்கேன். அடுத்த நாள் பாருங்கள் எக்கனாமிக்ஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக படிக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கிற மாதிரி இருக்கும். படிக்கிறதுக்கு வந்து போர் அடிக்காமையும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோடய ஸ்டடி பிளான் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் ஸ்லோவாக தெளிவாக படிக்கலாம். இப்போ விட்டுட்டா கடைசி நேரத்தில் ஃபாஸ்ட்டாக படிக்க முடியாது. படித்தாலும் நம்ம மனசில் வந்து நிற்காது. ஸோ இப்போவே படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் என்னோடய ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி என் கூட படிக்க வரீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சேர்ந்து படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.